ஹாய் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னா என்ன? ஃபுல் போர்ஷன் உடனே பயமாக இருக்கும். தமிழ் அதில் நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பிரித்து பார்த்தா ஈஸி. எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 8 மார்க்கு 5 மார்க்கு. ஏன்னா 8 மார்க்கு 24 மார்க், 3 8 மார்க் எழுத சொல்கிறாங்க. எதர் ஆர் சாய்ஸ். 5 மார்க் வந்து 5 எழுத சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 49 மார்க் பக்கம் 4 மார்க்கும் 8 மார்க்கும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் சிறுவினா குருவினா ஈஸி தான், அது புக் பேக்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதனால் அது நீங்கள் படிச்சுட்டு மீதியெல்லாம் முடிச்சிடலாம். பயிற்சிக்கு என்ன பண்ணணும்? பயிற்சினா அந்த கிராமர் இலக்கணம் என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு 10 மார்க் கேட்பாங்களே, 5 கொஷின் 7 கொஷின் கொடுத்து 5 எழுத சொல்லுவாங்க, 10 மார்க். அது என்னன்னு சொல்லுங்கள். மனநம் என்ன வரும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் இதை விட ரொம்ப முக்கியம் 1 மார்க்கில் கடைசி 4 ட்விஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். பொதுவாக அது என்ன பண்ணணும்னு கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட அம்சம் என்னென்னா, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் தமிழ் வந்து நிறைய பிழை திருத்தமெல்லாம் பிழையெல்லாம் வரும். இந்த மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எழுத படிக்கிறதுக்கெல்லாம் தெரியும். எழுதுனா எழுத்து பிழை வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கிற சொல்லிடுறோம். தமிழை பார்த்து பயப்பட வேண்டாம். 8 மார்க்னால் நீ பண்ண வேண்டியதில் ஒன்றே குறிப்பிச்சட்டகம் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு அருமையாக எழுது. இந்த சைட் ஹெட்டிங் போடும்போது போட்டு கீழே ஒரு 3 பாயிண்ட், சைட் ஹெட்டிங் கீழே ஒரு 3 பாயிண்ட், குறிப்பிச்சட்டத்துக்கு பாக்ஸ் போடு. குறைஞ்சது ஒரு 6 ஹெட்டிங்காவது போடு. முன்னுரை முடிவுரையிலேருந்து நடுவில் ஒரு 5 ஹெட்டிங் 4 ஹெட்டிங் வர மாதிரி, சரியா? அப்படி போட்டால் தான் 8 மார்க்கு 8 மார்க் கொடுக்கணும்னு தோணும். புரியுதா? அதனால தான் ஸ்கூலில் மார்க் பண்ணுறாங்க. ஸோ எக்காரத்தை கொண்டு ஹெட்டிங் போடாமல் எழுதாதீங்க. 5 மார்க் பிரச்சனை இல்லை. படிவம் கடிதம் அது அந்தந்த ப்ரொசீஜர் எழுதினா போதும். சிறுவினா குருவினானா அந்தந்த பாயிண்ட், குருவினானா 2 பாயிண்ட், சிறுவினானா ஒரு 4 பாயிண்ட், அவ்வளோதான். மித்தபடி எதுவும் இல்லை, கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயல் வைஸ் பார்க்காம நான் 8 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி பிரித்து சொல்கிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க 10th ஸ்டாண்டர்ட். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். இன்னும் 5-6 நாள் எக்ஸாம், அதனால தான். ஸோ நெடுவினா 8 மார்க்கு 24 மார்க். இயல் 1 நாட்டு வளமும் சொல்வளமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 8 மார்க்கு. இதே கொஸ்டின் கம்பல்சரி 5 மார்க்கில் கேட்கும். 5 மார்க் ஒன்று வந்துறீங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்பல்சரி ஏதரா சாய்ஸ், அதுலேயும் கேட்கணும். புயலே ஒரு தோணி கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டுரை சான்ற வளர்த்த தமிழ். நான் 8 மார்க்கில் சொல்லி முடிச்சு ஒரு லூப் சொல்கிறேன் பாருங்கள். இயல் 2 காற்று மாசுபடுதல். இயல் 3 அன்னமையா விருந்தோம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயல் 4 கற்கை என்ற அந்த மேரிஜன் கதை. இறைவன் புலவன் இடைக்கட்டனர் இம்பார்ட்டன்ட். இயல் 5 போராட்ட கலைஞர் பாய்ச்சல் கதை. கட்டுரை வந்து கலை திருவிழா. இயல் 6 சிலப்பதிகாரம், அது 5 மார்க்லையும் கேட்பாங்க. இயல் 7 கருணையின் தாய் பள்ளித்திடலில் பணப்பையை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் சொல்லியிருக்கிறதுல சில விஷயங்கள் 5 மார்க்கில் கூட கேட்கலாம், அதை விட்டுருங்க. இப்போ கட்டுரை துணைப்பாடம் உரைநடை செய்யுள் இப்படி தான் கேட்பாங்க. இப்போ கட்டுரை வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அந்த கட்டுரை என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். சான்றோர் வளர்த்த தமிழ், அதாவது குமரிக்கடல்னு ஒரு பேராகிராஃபாகவும் கொடுப்பாங்க, இல்லை சான்றோர் வளர்த்த தமிழ்னு கொடுப்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் இது எழுதணும். கலை திருவிழா 2 கட்டுரை தான் இருக்குது. ஸோ இந்த 2 கட்டுரை எப்படியாவது படிச்சுருங்க. அப்புறம் ஆர் சாய்ஸில் ஒரு ஓனாக கட்டுரை கேட்பாங்க. அது என்ன வேணாலும் கேட்கணும், சரிங்களா? எந்த மாதிரி கேட்கலாம்னா மழைநீர் சேகரிப்பு, சிறு சேமிப்பு, இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி ஏதாவது கேட்கலாம். ஆனால் இந்த 2 கட்டுரையில் ஏதோ ஒரு கட்டுரை வந்துருங்க, படிச்சிருங்க. துணை பாடம் பாருங்கள். புயலில் ஒரு தோணி, அன்னமையா, கற்கை என்ற மேரிஜன் கதை, பாய்ச்சல். இந்த 4 கதையை படித்தால் போதும், ஒரு துணைப்பாடம் வந்துடும். இப்போ 2வது டீட்டெயில் எழுதணும், 3வது டீட்டெயில் எழுதணும். ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். நாட்டு வளம், காற்று மாசுபாடுதல், விருந்தோம்பல், இறைவன் புலகட்டனர், போராட்ட கலைஞர், கருணையின் தாய். இதெல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட் டீட்டெயிலுக்கான விஷயங்கள். இப்படி தான் அந்த 3 டீட்டெயில் எழுத போகும், ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. ஓகே ரைட். துணைப்பாடம்னா நீங்கள் கதை மாதிரி படித்து கதை மாதிரி எழுதினா போதும். கட்டுரைனாலும் அப்படி தான் புரிஞ்சு வச்சு எழுதினா போதும். செயல் உரைநடை தான் கரெக்டாக படித்து எழுதணும். அடுத்தது 5 மார்க். நிற்க அதற்கு தக. பேஜ் நம்பர் 20 92 இருக்குது. பேஜ் நம்பர் 164 இருக்குது. இன்சொல் தீய சொல், பள்ளியிலும் வீட்டிலும் மாணவன் என்ன பண்ணணும், அப்புறம் நாம் செய்ய வேண்டிய அறங்கள் நன்மைகள், இந்த 3 விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு 5 மார்க் கேட்கலாம். இது எழுதுனா கரெக்டாக 5 மார்க் கொடுக்கும். ஏன்னா 5 பாயிண்ட் எழுதினா போதும். அல்லது மொழிபெயர்ப்பு கேட்பாங்க. மொழிபெயர்ப்பு எல்லா இயல்லையும் பார்க்கணும். எந்த இயலில் வரும் வராதெல்லாம் சொல்ல முடியும். எல்லா இயல்லையும் மொழிபெயர்க்க நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இதை பாருங்கள். இந்த பேஜ் நம்பரில் இதெல்லாம் பாருங்கள். 5 பாயிண்ட் படித்தா போதும், 5 மார்க். ஒருவேளை நல்லா படிக்கிற குழந்தையாக இருந்தால் மொழிபெயர்க்கையும் பாருங்கள், ஓகே ரைட். ஆனால் படிக்க முடியாத பையனை இது மட்டும் பாருங்கள். காட்சியை கண்டு கவினுரை 5 மார்க். இது பொதுவான ஒரு விஷயம் வந்து எக்ஸாம் டைம் தரேன். 7 இயல்லையும் காட்சி கண்டு கவிஞர் இருக்குல்ல, அப்போ 7லையும் தனித்தனியாக படிக்கணும். நீங்கள் வந்து நான் பொதுவாக 7க்குமே ஒரே காட்சி கண்டு கவிஞர் இருக்கும். எது வந்தாலும் அது எழுதலாம், சரிங்களா? அந்த மாதிரி ஒன்று நான் எக்ஸாம் டைம் தரேன், ஓகேவா? சரி. கடிதம் வந்து என்னென்ன கடிதம்? மரம் இயற்கையின் மரம் 40வது பேஜில் இருக்குது. உணவு விடுதி, உணவு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடிதம் பேஜ் நம்பர் 64 இருக்குது. உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் நாடிதழ் பேஜ் நம்பர் 139 இருக்குது.
மில் விளக்கு வசதி வேண்டி அந்த மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும். பேஜ் நம்பர் 162. ஸோ இந்த 4 கடிதமே எப்படியா படிச்சுங்க, ஒரு 5 மார்க். அடுத்து படிவம், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பேஜ் நம்பர் 21. பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவம் பேஜ் நம்பர் 43. நூலக உறுப்பினர் படிவம் பேஜ் நம்பர் 90. மேல்நிலை வகுப்பு சேர்க்கை பேஜ் நம்பர் 140. இதில் எது வேணாலும் கேட்கலாம், ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் விட்டுறவே கூடாது. கடிதம் படிவத்தில் காம்ப்ரமைசேஷனே கிடையாது. காட்சி கண்ட கவிஞரை ஓன் எழுதிக்கலாம், அதை நான் தரேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம், அந்த நிற்காதுக்கு தகவலே காம்ப்ரமைசேஷனே கிடையாது. ஸோ 4 5 மார்க் ஆச்சு. அந்த ஒரு 5 மார்க் சிறுவினா கேட்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு 2 5 மார்க் கேட்பாங்க, எவ்வளோ கேட்பாங்கன்னு சொன்னல பாருங்கள். அது இதுவாக கூட இருக்கலாம். வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு பேஜ் நம்பர் 120 திருக்குறள். சிலப்பதிகாரம் இயல் 6 நெடுவினாளருக்கு அது கேட்கலாம். ஸோ ஒருவேளை இது 2 கேட்கலன்னா ஏதாவது ஒரு ஓன் கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா ஓன் கொஸ்டின் வர்றது யார் தான், அந்த சிறுவினாலேருந்து கேட்பாங்க. இப்போ சிறுவினாவில் வந்து தமிழெண்ணையே கேட்கலாம், சரிங்களா, காற்று மாசுபடுதல் கேட்கலாம், அந்த தலை கொடுத்தனும் அதுவும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் 3 மார்க்கே எடுத்து 5 மார்க்கில் கேட்கலாம். அதனால் அந்த கொஸ்டினுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். நான் சொல்லக்கூடிய 8 சிறுவினா குறிப்பிடவும் சேர்த்து படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்லையும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அப்போ 5 5 மார்க் ஆச்சு. இப்போ 2 மார்க்கும் 3 மார்க். குருவினா சிறுவினா. குருவினாவை பற்றி தெரியும், வினா கேட்ட விடைன்னு ஒன்று கேட்பான், அது ஓனாதான் எழுதுங்க. திருக்குறள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ மீதி போக 3 குருவினா தான் எழுதணும். ஆனாலும் ஏன் நம்ம இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு இலக்கண கொஸ்டின் ஒன்று இருக்குது, 3 மார்க்கில் கேட்பாங்க. இலக்கண கொஸ்டின் தனியாக கேட்பாங்க, சரிங்களா. இல்லைனா 2 மார்க்கில் பயிற்சியில் கேட்பாங்க இலக்கண கொஸ்டின் சொல்லிட்டு. ஒரு இலக்கண கொஸ்டின்ஸர் அங்கேயும் வருமா, அதுக்கப்புறம் 3 மார்க்கில் வந்து அணி அலகிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண கொஸ்டின்ஸரும் சேர்த்து வரும், அங்கேயும் கேட்கலாம். அதனால தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், சரிங்களா. எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. குருவினா வந்து இந்த இது சிறுவினா, இது இயல் 1 இயல் 2 இயல் 3 இயல் 4 இயல் வைஸ் சிறுவினா குருவினா கொடுத்துருக்கேன். பார்த்துக்க. சிறுவினா எந்த அளவுக்கு கம் பண்ண முடியுமோ அவ்வளோ கம் பண்ணியிருக்கேன். சிறுவினா தெரியும் இல்லை, செயலில் 1 செயலில் 2 ஒரே 2 எழுதணும். அதில் செயலில் தப்பிச்சிரும், ஒரு மனப்படம் எழுதணும், ஒரு இது கொஸ்டின் ஆன்சர் எழுதணும். உரைநடையில் வந்து உரை பற்றி கொடுத்து எழுதுறது கேட்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி, அது எழுதிடு. ஆப்ஷனில் இன்னொன்று எழுதிடு. அதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்குறேன் கொஸ்டின்ஸ். சார் நிறையா இருக்குது சார் சிறுவினா, இவ்வளோ படிக்கணுமான்னு கேட்டால் ரொம்ப வீக்காக இருக்கா சார், படிக்கவே முடியாத பையன் அப்படின்னா இயல் 1 இயல் 7 இயல் 2 அதுக்கப்புறம் இயல் 6 இந்த 4 இயல்லையாவது சிறுவினா பார்த்துட்டு போதும். ஏன்னா ஒரு சிறுவினா தான் எழுத போகிறோம், இன்னொன்று உரையை பற்றி படித்து அதுக்காக சொல்கிறேன். உரைநடையிலையும் அப்படி தான், செயல்லையும் அப்படி தான். மனநம் ஒன்று எழுதிடுவேன், அது கூட. ஸோ முடிஞ்சளவு இது மட்டும் பாட்டோம், ரொம்ப வீக்காக இருக்கிறவன். ஆனால் நல்லா படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துரு, அவ்வளோதான். மனப்பாடம் கம்பல்சரியாக எழுதணும். என்னெல்லாம் மனப்பாடம் பார்த்தா போதுன்னா, அன்னை மொழியை, காலக்கணிதம், காசிகாண்டம், திருவிளையாடற்புறம், இந்த மனப்பாடம் மட்டும் பார்த்தா போதும் 3 மார்க் கிடைச்சாலும் இந்த மனப்பாடம் எதுவுமே விட்டுறாதீங்க. சார் வேற எல்லாம் கம்பராமாயணம் அதெல்லாம் தேம்பாவணியெல்லாம் படிக்கலாமான்னு கேட்டால் அதுவும் இஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ஷன் கேட்பான், நீ வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க இது படிச்சிரு சேஃபு, நீ விட்டு படிக்காத. காலுக்கணிதம் விட்டுட்டேன் நான், அதில் கம்பராமாயணம் படிச்சிட்டேன்னா மாட்டிக்க போகிற ஏதாவது ஒன்று. நீ விடாமல் இந்த 4 இயலில், இது 4 இயலோடது. ஸோ ஃபஸ்ட்டு 4 இயலோடது படிச்சுன்னா ஆப்ஷன் எழுதிடலாம். அதனால தான் சொன்னேன். திருக்குறள் எல்லா இதுவும் படிச்சு தான், எது வரும் வராதெல்லாம் சொல்ல முடியும். 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி. அடுத்து பயிற்சி வந்து 5x2 10 ஒரு கலை சொற்கள் வந்துடும். அது எல்லா இயல்லையும் பார்த்துங்க. பகுபத உறுப்பிலக்கணம் எழுத முடிஞ்சால் எழுதுங்க, எல்லாம் ஆப்ஷனில் விட்டுருங்க, மீதி எழுதலாம். ஆனால் கலை சொற்கள் எழுதிருங்க. பிழை திருத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பேஜ் நம்பர் 17 இருக்குது. பேஜ் நம்பரோட கொடுத்துருப்பேன். கூட்டு பெயர் வினை மற்றும் வினையான பெயரை மாற்றுக பேஜ் நம்பர் 18 இருக்குது. இதெல்லாம் இயல் 1 பயிற்சியில் இருக்குது. புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. சொற்களை இணைத்து சொற்களை எழுதுக. எண்ணுயிர் பெயர் இது கேட்பாங்க. இந்த தமிழ் இங்கிலீஷ் நம்பர் கொடுத்து 1 2 3 கொடுத்து தமிழ் எழுத்தாக மாற்ற சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அது வந்து பேஜ் நம்பர் 19 இருக்குது. இயல் 2 இது 2 தான். இயல் 3 வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நிறைவு செய்ய கண்டிப்பாக கேட்பாங்க. இரு சொற்கள் ஒரே தடவை, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான். இயல் 2 விடுபட்ட எழுத்து நிரப்பு, இதுவும் பார்த்துக்கோங்க. இயல் 4 வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் செழுமை செய்க, இது கேட்குறாங்க. அடுத்தது தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு, இது அவனே ஆப்ஷன் கொடுத்துருவான். இயல் 5 இது வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் மாதிரி அவங்களே 2 கொடுத்துருவாங்க. புதைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம எழுதணும். பேஜ் நம்பர் 111 இருக்குது. இது ஈஸி தான், இதெல்லாம் வந்து எழுதிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதுவுமே ஆப்ஷன் கொடுத்துருவோம். பேஜ் நம்பர் 114. இயல் 6 வந்து பார்த்தீங்கன்னா தொடரைப்படுத்தி விடையை தேர்ந்தெடுக்க பேஜ் நம்பர் 141. இதுவும் அதே கேட்டகிரி தான். பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடரை அமைக, இதுதான் கஷ்டமாக இருக்கும். இதில் நிறையா இருக்கும், நிறைய சென்டென்ஸை ட்ரான்ஸ்ஃபர்மேட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இதில் ஏதோ ஒரு கொஸ்டின் வரதான் செய்யும். ஸோ பேஜ் நம்பர் 139 பார்த்துங்க. இயல் 7 மரபு தொடர்கள் கேட்பாங்க. ஓமையை பயன்படுத்தி சொற்றொடராக மாற்றுக, இது வந்து பேஜ் நம்பர் 160 இதுவும் கேட்பாங்க. சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக, இதுவும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 163 இருக்குது. பொருத்தமான நிறுத்தக்கூடிய 3 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணம் காமன். கலைச்சொற்கள் வந்து எல்லா இயல்லையும் 2 மார்க் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ பயிற்சி இருக்குது. இது எல்லாமே பார்க்குறது நல்லது. ஏன்னா எது வேணாலும் மாற்றி கேட்பாங்க அந்த 2 மார்க்கில் மட்டும். அடுத்தது அணி.
அணி வந்து 3 மார்க். எந்த கேட்டகரி சொல்லுங்க பார்க்கலாம். அணி, அழகிடுதல், ஒரு இலக்கண கொஸ்டின் ஆன்சர். அழகிடுதல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுன்னா எழுதிடுங்க, அழகிடுதல் சப்ப. இலக்கண கொஸ்டின் ஆன்சரும் எழுதிடுங்க. எனக்கு கேட்டால் அணி ஓமிட் பண்ணிடுங்க. அணி நல்லா படிக்கிறவன் டாப்பர், நல்லா படிக்கிற சார் தமிழ் என்ன வீக் இல்லைனா அவன் படிச்சுக்கோ. ஊமை அணி, சொல் பின்வரும் அணி, வஞ்சப்போல்ச்சி அணி, சொற்பொருள் பின்வரும் அணி, இந்த அணியெல்லாம் பார்த்தே ஆகணும். ஒரு அணி எழுதும்போது அந்த அணி என்ன டெஃபினிஷன், அணிக்கு எடுத்துக்காட்டு சான்று, அணி பொருத்தம், அணி விளக்கம், இந்த விஷயமெல்லாம் எழுதினா தான் அவங்க 3 மார்க் கொடுப்பாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து படிச்சிட்டோம்னா தமிழில் வந்து எப்படி 100க்கு 100 மதிப்பெண் கண்டிப்பாக எடுத்துடலாம். அந்த 1 மார்க் விஷயம் சொல்கிறேன்னு சொன்னல, அது ஒன்றும் இல்லை. எல்லா இயல்லையும் எல்லா பாடலோட ஆசிரியர் பெயர், 100 பெயர், எதுகை மோனை, ஒரு நயம் பாராடுதல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது எதுகை மோனை இலக்கண குறிப்பு தெரிஞ்சிருக்கணும். எதுகை மோனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முரண்னா என்ன, ஒரு நயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கிய இலக்கண குறிப்பு. இதை வச்சு தான் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. இதை முடிஞ்சால் நான் வந்து எக்ஸாம் டைமுக்குள்ளே மெட்டீரியல் தர ட்ரை பண்ணி பப்ளிக்குள்ளே தரேன். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கனாலும் எழுதிடலாம். ஓகேவா? மீதியெல்லாம் புக் பேக் தான் வரும். புக்கின் அவ்வளோ வர வாய்ப்பு இப்போதைக்கு கம்மி தான். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சு, மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழில் காம்ப்ளிகேஷன் நிறையா இருக்குன்னு நினச்சிருக்கோம், ஒன்றுமே கிடையாது. பிரித்து படிங்க. தேங்க்யூ.